அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஹைரை கொண்டும் சோதிப்பான், ஷர்ரை கொண்டும் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய இந்த சோதனைகள் என்பது மிகப்பெரிய ஒரு சுன்னா, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை சோதிப்பான். அந்த மனிதன் அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹுடைய உதவியை பெறுவான். சில மனிதன் சோதனையின் மூலமாக அல்லாஹு தஆலா சோதிக்க அவன் சரியாக அதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிற நிலையும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை பல வடிவங்களில் சோதித்து கொண்டே இருப்பான் என்ற ஒரு ஆழமான புரிதல் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உங்களை நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் வலா தகூலு லிமன் யுக்தல் ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா. அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு, அந்த பொறுமை என்ற பாடத்தை மனிதர்களுக்கு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கின்றான், உங்களை சோதிப்போம். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தால் சோதிப்போம். அல்லாஹு தஆலா சோதிக்கிற விடயங்களை சொல்றான், பயம், அல் ஹவுஃப். இப்போ உதாரணமா ஹவுஃப், இந்த பயம் இருக்குதானே, இந்த பயத்தால் அல்லாஹு தஆலா சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு மனிதர் அல்லாஹ் பயப்படுறார், பயத்தால், ஹவுஃப்னா என்ன, பயம், இந்த பயத்தால் அல்லாஹ் சோதிப்பான். இப்ப அல்லாஹ் பயப்படுற சோதனையா? இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்சுவது, பயப்படுவது ஈமானுடைய நிலை. ஒரு மனிதன் என்னுடைய மறுமை வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படுறேன், இது என் வாழ்க்கையில் ஏற்படுற கவலை இருக்குதானே. இப்ப நான் மறுமையை பற்றி கவலைப்படுறேன், இது கூடுமா கூடாதாண்டா? மறுமையை பற்றி கவலைப்படுவது இபாதத். ஆனா உலகத்துல நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும், நாளைக்கு ரிஸ்க் எப்படி எனக்கு கிடைக்கும், நாளைக்கு என்ற கையில காசு இருக்குமா, நாளை எப்படி கொண்டு போறது என்று உலகத்தை பத்தி நினைக்கிறது இருக்குதே, இது கூடாது, ஹராம். நல்ல வழி கொள்ளுங்க. அல் ஹுஸ்ன், கவலை என்பது மறுமையிட விஷயத்துல இபாதத். உலகத்திற விஷயத்துல அல்லாஹ் தடை செய்யறான், வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் ஒன்றை தடை செய்தான் என்றால் அது ஹராம், கூடாது. அப்ப இதே மாதிரி தான் பயமும். பயம், அல்லாஹ் பத்தி, அவனுடைய தண்டனையை பத்தி நீங்க பயப்படுறீங்க, இது இபாதத். அல்லாஹ் என்ன தண்டிப்பான், இடையில முழுமையாக அல்லாஹ் மீது அன்பு கொள்ளணும், ஆனா அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்ச வேணும். அல்லாஹ் என்ன தண்டிப்பான், நான் பொய் பேசினால், நான் களவெடுத்தால், தொழுகை விட்டால், இபாதத்தில் குறைபாடு செய்தால் அல்லாஹ் என்ன தண்டிப்பான், அந்த பயம் இருக்கணும். ஆனால் என் குடும்பத்தை எப்படி கொண்டு போறது, என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கிறது, என்ற நாளைக்கு நான் எனக்கு ரிஸ்க் எப்படி, அது இல்லைண்டா நான் எப்படி வாழ்றது. அதாவது அல்லாஹு தஆலா பொறுப்பெடுத்த விடயங்கள்ல வீணாக மனசை போட்டு குழப்பிக் கொள்ற இந்த கவலையும் பயமும் கூடாது. நிறைய பேர் திட்டமிடுறது வேறு, கவலைப்படுவது வேறு. திட்டம் அது போட்டுக்கொண்டே இருக்கணும், ஆனால் திட்டமிடல் அது இருக்கணும் வாழ்க்கையில. ஆனால் அந்த திட்டமிடல் உறுதியாக இருக்கணும், தவக்குலோடு இருக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும். என்னென்று சொன்னால், நாங்க வீணாக எங்களின் மீது முழு பாரத்தையும் போட்டு, நான் தான் என் குடும்பத்துக்கு உழைச்சு கொடுக்கணும், நான் இல்லைண்டா இதை பிள்ளைகளை பார்க்கறது யார் என்று சொல்லி முழுமையான நம்பிக்கை எங்கள் மீது போட்டு வீணான பயமும் கவலையும் நாங்கள் கொள்கிறோம் என்றால் இது மிகப்பெரிய சோதனை. இது எங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. அல்லாஹ் தஆலா இங்க சொல்ற அல் ஹவுஃப் என்பது, வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹவுஃப் என்பது, பயம் என்பது இந்த சோதனை. இதுல அல் ஹவுஃப், பயம் என்பதை பல வகையில நாங்க விளங்கப்படுத்தலாம். அல் ஹவுஃப் என்பது பயம். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையிட விஷயத்துல, அல்லாஹ்வுடைய தண்டனை விஷயத்துல இது சோதனை அல்ல, இது ஒரு நியாமத். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் அஞ்சக்கூடிய ஒரு உள்ளத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் பயப்படக்கூடிய, அவனுடைய தண்டனையை பயப்படக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்டா, இது ஒரு பெரிய நியாமத். ஆனால் நாங்க அல்லாஹ் தந்த இதயத்தை பலவீனப்படுத்திக் கொள்வது, என்னுடைய, அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர் தக்து ஹிமாசன் வ தருஹ பிதானா. பாருங்க, மனித முயற்சியும் தவக்குலும் இருக்கணும், தன்னம்பிக்கையும் இருக்கணும், தவக்குலும் இருக்கணும். தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் அந்த மனிதன் என்னால முடியும் என்று சொல்லி கொடுப்பாங்க. உன்னால் முடியும், உன்னால் முடியும், முடியவே முடியாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இது அகீதாவுக்கு முரணான சொல். உன்னால் முடியும் என்பதல்ல, அல்லாஹ் நாடினால், நீ முயற்சி செய்தால் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். நீங்க உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும்,
ஆனால் அல்லாஹ் மீது உதவி தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம எதையும் செய்ய முடியாது. லவ் அன்னக்கும் தத்தவக்கலுன அலல்லாஹ், நீங்க உங்களோட காரியங்களை உங்களுடைய நஃப்ஸில போட்டு நீங்க உங்களை வருத்திக் கொள்வது என்பது வீணான கவலைகளை உருவாக்கும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது நீங்க முழுமையாக தவக்குல் வைத்து உங்கள் காரியங்களில் செயல்பட்டால் அல்லாஹ் எப்படி உணவளிப்பான், உங்களுக்கு எப்படி ரிஸ்க் அல்லாஹ் தருவான் என்றால், லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர், பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். ஏன் இப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு பறவை அது வெள்ளிக்கிழமை செல்லும் பொழுது இந்த கம்பெனியில் போய் வேலை செய்யலாம், அல்லது இந்த ஆஃபீஸில் வேலை செய்யலாம், அல்லது இந்த கடையில் வேலை செய்யலாம், அது ஒன்றுமே தெரியாது. ஆனால் அது முயற்சி செய்கிறது, நம்பிக்கை முழுக்க ரப்புடைய ரிஸ்கின் மீது முயற்சி செய்கிறது. அல்லாஹ் உணவளிக்கிறான். தக்து ஹிமாசன் வ தருஹு பிதானா, அது வயிறு காலியான நிலையில் செல்லுகிறது, வயிறு நிரம்பிய நிலையில் மீண்டும் கூட்டுக்கு திரும்பி வருது. இதுக்கு தெரியாது, ஆனா முயற்சியை கைவிட இல்லை, முயற்சி செய்யணும். ஆனால் நீங்க முயற்சி செய்கிற பொழுது முடிவை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கணுமே தவிர, முடிவும் அது எனக்கு நான் தான் தேடிக்கொள்ளணும் என்று நினைத்தால் நீங்க 100 விதமான பாரத்தை உங்கள போடுறீங்க. 50 முயற்சி 50 அல்லாஹ்ட கையிலண்டா, 50 உங்கள்கிட்ட இருக்கும் என்றால் வீணான கவலை வராது. இது முதலாவது நாம் ஆழமாக புரியணும். இந்த ஹவுஃப், அன்புக்குரிய சகோதரர்களே, வீணான பயம் இருக்கிறது, இது அல்லாஹ் சோதிப்பான். இதுல நலவும் இருக்குது, கெடுதியும் இருக்குது. நீங்க இந்த ஹவுஃபை சரியா புரிந்து கொண்டால், பயத்தை சரியா புரிந்து கொண்டால் அதுல அருளை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த பயம் என்ற சுபாவம் என்பது நீங்க உங்களோட வாழ்க்கையை எதுக்கு பயன்படுத்தணும்? மனிதன் இயல்பாகவே அவனுக்குள்ள பயம் இருக்கும். ஒரு மனிதன் என்றால் அவனுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் என்ற சுபாவத்தை நீங்க அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை, அல்லாஹ்க்கு மாறு செய்கின்ற, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி செயல்படுகிற பொழுது அல்லாஹ் தண்டிப்பான் என்ற இடத்துல அந்த பயத்தை கொண்டு வைங்க. அடுத்த பகுதி எங்க கொண்டு வைக்கணும் என்றா, நான் முயற்சி செஞ்சா என்ற ரப்பு தருவாண்ட பாசிட்டிவான சிந்தனையை நீங்க வைங்க, பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நீங்க எங்கட வழியில முயற்சி செஞ்சால் நாங்க ஒரு வழியில தரமாட்டோம். இப்போ உதாரணமா, எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சா இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இந்த வழி ஒரு வழியை நாங்க பார்ப்போம், ஒரு வழியில எங்களுக்கு கிடைக்கும் நினைப்போம். நீங்க ஒரு வழியில போனீங்கண்டா, அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சு போனீங்கண்டா அல்லாஹ் அந்த வழியில மட்டும் உங்களுக்கு தர மாட்டான். அல்லாஹ் சொல்றான் சபீல் அல்ல, சுபுல சொல்றான். லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நாங்க பல வழிகளை அவர்களுக்கு திறந்து கொடுப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க போற முயற்சி செஞ்சு நாங்க போற வழியில நாங்க சிந்தனையில நினைச்சிருப்போம், எனக்கு இந்த வழியில இப்படி ஒரு உதவி கிடைக்கும், அல்லது இந்த வழியில நான் இதை பெற்றுக்கொள்வேன் நீங்க நினைப்பீங்க. ஆனால் அல்லாஹ் முடிவு செய்து வைத்ததை நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்க. அல்லாஹ் வேறொரு வழியில உங்களுக்கு தருவான். நல்லா இதை புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்கட வழியில முயற்சிக்கிறாரோ நாம் அவர்களுக்கு பல வழிகளை காட்டுவோம். அப்ப அல்லாஹ் பல வழிகள்ல தருவான் என்றால் அந்த பல வழிகளை நாம் சிந்திக்க மாட்டோம், நாம் சிந்திக்காத புறத்துல நாம் தருவோம். அது அல்லாஹ் இன்னொரு வழி விதத்திலையும் சொல்றான். பல வழிகள்ல தருவோம் என்பதை, பல வழிகள் நீங்க தெரியாத புரியாத வழிகள்ல தாரோம் என்பதை அல்லாஹ் தஆலா இங்க எப்படி சொல்றான்? அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சு சொல்றான். வமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யார் அல்லாஹ்வுடைய உணர்வோடு வாழுகிறாரோ, தக்வானா என்ன? அல்லாஹ்வுட உணர்வோடு யார் வாழுகிறாரோ, வமையத்தகில்லாஹ, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இறை உணர்வோடு யார் வாழுகிறாரோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருக்கு அல்லாஹ் ஒரு விடியலை உருவாக்குவான். சோதனைகளின் பொழுது அல்லாஹ் ஒரு விடியலை ஏற்படுத்துவான். யஜ்அல் லஹு மக்ரஜா, அவன் வெளியேறுகிற வாசலை உருவாக்குவான். அப்ப அந்த வாசலால் அவன் வெளியே வருவான். சோதனைகளின் பொழுது அல்லாஹ் தஆலா அத வாசலை திறந்து கொடுப்பான், அதனூடாக அந்த மனிதன் வெளியே வருவான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் ரிஸ்க கொடுப்பான். அல்லாஹ் ரிஸ்க கொடுப்பான். இப்ப நீங்க அல் ஹவுஃப், சோதனையுடைய ஒரு வடிவம், அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிப்பான். இப்ப இந்த பயம் என்பதை ஒரு மனிதன் துனியாவுக்காக ஆக்கி கொண்டால் அந்த சோதனையில் அவன் சித்தி அடையாமல் ஆகி விடுகிறான். அவன் அல்லாஹ்வை அந்த சோதனையில் புரிந்து கொண்டால், அவன் அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சி அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற விதத்தில் கட்டுப்படுகிற பொழுது யஜ்அல் லஹு மக்ரஜா. தக்குவாண்டா
அல்லாஹ்வுடைய தண்டனை அஞ்சுங்க, அல்லாஹ் மீது அன்பு கொள்ளுங்க. இந்த உணர்வை எடுத்துக்கொண்டால் யஜ்அல்லஹு மக்ரஜா, அல்லாஹ் வாசலை திறந்து கொடுப்பான், வெளியே வருவார். வயர்சுகு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான். எல்லா வகையான ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு வஅதா, வாக்குறுதி. அப்ப நான் எங்களுக்கு ஏற்படுகிற பயம், ஒரு மனிதனுக்கு என்ன பயம்? வாழ்க்கையில அவனுடைய எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கும், அவனுடைய குடும்பங்களை பத்தி, அவனுடைய குடும்பத்தை பத்தி பயம் இருக்கும், பிள்ளைகளை பத்தி பயம் இருக்கும், அவனுடைய தொழிலை பத்தி பயம் இருக்கும், வருமானத்தை பத்தி பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு முழுமையாக ஈமானை குறைத்து விடக்கூடாது, ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. இந்த பயத்துக்கு அவன் தீர்வு எதா வைக்கணும் என்றால் ஒரு திட்டமிடலை வச்சுக்கொள்ளணும். இந்த திட்டமிடலை வைத்து அவன் செயல்பட வேண்டுமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ நினைச்சது 50 நான் 100 தருவேன், 150 தருவேன், 200 தருவேன், 300 தருவேன், சில பொழுது 40 தருவேன், தராம விட மாட்டேன். ஏன்? அல்லாஹ்வுடைய வாதம் என்ன? வமா மின் தாபத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்துல தாப்பாண்டா என்ன? தாப்பாண்டா படைப்பினத்துல பூச்சி, புழு, எறும்பு, நுளம்பு எதுவா இருந்தாலும் அதனுடைய ரிஸ்க் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எறும்புக்கு ரிஸ்க் கொடுக்கிறான், நுளம்புக்கு ரிஸ்க் கொடுக்கிறான், ஒரு ஈக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான்டா. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற தௌஹீத சுமந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்க மாட்டானா? லகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தி இருக்கிறோம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதர்கள் அழகான தோற்றத்தில் வடிவமைத்து படைத்திருக்கிறோம். சங்கையாக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்க மாட்டானா? அப்ப எனவே இந்த பயம் என்பது அல்லாஹ் ஒரு சோதனையினுடைய வடிவமாக வைத்திருக்கிறான். அதில் அல்லாஹ் விடியலையும் வைத்திருக்கிறான். அந்த பயம் வருகிற பொழுது அந்த பயத்தை நீ முழுமையாக உன்னுள் கொண்டு புதைத்து விடாமல் அதை திட்டமிடலாக மாற்றி அல்லாஹ்வின் பால் தவக்குல் வைக்கிற மனதை எடுத்துக்கொள். அது தீர்வு, அது விடியலுக்கான வழி. அப்ப பயம் அது கூடுதலா இருக்கவே கூடாது.